இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி இந்த மூட்டை வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாரெல்லாம் பார்த்தீங்களா எந்த நாரில் கட்டி கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. நான் இல்லை, பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படியும் அம்மாவாக தான் இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். சீனி அம்மாவாக தான் இருப்பாங்க. முன்னெல்லாம் அவங்களால வர முடியும், இப்போ அவங்களால வர முடியல. அதனால் அவங்க பையன்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க. அவங்க பணம் கூட வாங்காமல் போயிட்டாங்க. தேங்காய்லாம் வந்துருக்கு இங்கே. தான் பெத்த பொண்ணுக்கு எப்படி செஞ்சு அனுப்புவாங்களோ அதே மாதிரி செஞ்சு அனுப்புவாங்க. போன வாரம் தான் தேங்காய், தொடப்பம், தெருவு கூட்டுற தொடப்பம் இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா தேங்காயும் இளநியும் கொடுத்து விட்ருக்காங்க. அவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா என் மேலே பாசமாக இருப்பாங்க. தேங்காவெல்லாம் எப்படி உரித்து நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் நிறைய அம்மாவை பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு செய்யணும்னு நினைக்கிற ஒரே அம்மா சீனி அம்மா மட்டும்தான். எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது என்கிட்டேருந்து. அதை செய்யணும் இதை செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நானாக செய்கிறது மட்டும்தான். நேற்று நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். கை கால் ரொம்ப அடி. இந்த இளநியை தூக்குற அளவுக்கு கூட எனக்கு கையில் தெம்பு இல்லைங்க. எல்லோரும் வண்டியில் பத்திரமா போங்க. நம்ம கரெக்டாக போனாலும் மற்றவங்க எப்படி வராங்கன்னே தெரியல. அது மாதிரி சூழலாக இருக்குது இப்போது. அதுவும் காலையில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு நிறைய பேர் வண்டியில் போவீங்க. கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக போங்க. நல்லா கீழேயே விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துக்கு சைடில் பார்த்தேன், யாராவது பார்க்குறாங்களான்னு. உலகமே பார்த்துட்டு இருந்துச்சு. விழுந்த வேகத்துக்கு ஒன்றும் தெரியல. ஏஞ்சி வண்டி ஓட்டிகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கையை அசைக்க கூட முடியல, அவ்வளோ வலி. கால் முட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா அடி. நல்ல வேலை இதோட விட்டுச்சே, இன்னும் கட்டு போட்டு உட்கார வைக்காமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு தம்பி நேராக போயிருக்காங்க. டக்குன்னு காளி கோயிலில் பார்த்தோன்னே சரி திரும்பிடுவோன்னு இண்டிகேட்டரை போட்டு உடனே திரும்பிட்டாங்க. நம்ம இண்டிகேட்டரே போட்டாலும் பின்னாடி ஆள் வராங்களா வரலையான்னு பார்த்து தான் திரும்பணும். அதை அவங்க செய்யவே இல்லை. அவங்களோட முன்வீலும் என்னோட முன்வீலும் ஒரே நேரத்தில் இடித்து நான் கீழே விழுந்துட்டேன். ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்கள விட்டுட்டு வரும்போது இந்த நடந்துச்சு. இதே போகும்போது நடந்திருந்தா என்ன ஆகுறது நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. என்னோடய ஸ்மால் ரெக்வெஸ்ட், பெரிய பெரிய வண்டியெலாம் நிறைய பேர் ஓட்டுறீங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போங்க தம்பி. உயிரோட வேல்யூ ரொம்ப முக்கியம். இன்றைக்கி போனால் திரும்ப வராத ஒன்றே ஒன்றுனா அது உயிர் மட்டும்தான். இளநியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாக வந்திருக்கு. அவங்களே தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும், இதை உடச்சி கொடுங்கன்னு. ட்ரை பண்ணுற மாதிரி கூட இல்லை, வலிக்காத மாதிரி எவ்வளோ நாளை தான் ஆக்டிங் கொடுக்குறது. நான் யார்கிட்டையுமே இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டதே இல்லைங்க. நான் கேட்காம செய்கிற ஒரே ஆள் எங்கள் அம்மா. அவங்க இப்போ உயிரோட இல்லை. அவங்களுக்கு அப்புறம் இப்போ சீனி அம்மா செய்கிறாங்க. நம்ம பணம் கொடுத்து எந்த பொருளையும் வாங்குகிறோம் வாங்கலைன்றது வேறங்க. நமக்கு செய்யணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்கல்ல அந்த மனசு. நான் இருக்க பகுதியிலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க அந்த அம்மா. முன்னெல்லாம் அவங்க நல்லா இருக்கும்போது அவங்களே காய் கீரை எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அவங்களால வர முடியலன்ற சூழலில் அவங்க பையன்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க, கொடுக்க சொல்லி. அவங்க எடுத்துகிட்டு வர பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. நேச்சுரலாக விளைய வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. தேங்காயெல்லாம் ஒன்று நெத்து நெத்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீனி அம்மா தேங்காயும் இளநியும் கொடுத்து விட்ருக்காங்க. இது மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.